ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ரோட்டு கடையில் செய்கிற காளான் எப்படி முட்டைக்கோஸ் வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அதுவும் ஈஸியாக பொரிஞ்சிரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரித்து இது மாதிரி வரும். பொரித்து ஃபுல்லாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி பொரித்து இதை இப்படி சாப்பிட்றப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். முட்டைக்கோஸ் வச்சு பண்ணுறப்போ காளான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு இது கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் அறுத்து வச்சுருந்தேன். இது நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு குட்டி தக்காளி மட்டும் அறுத்துக்கோங்க, பெருசு கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாஸு தக்காளி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு வேணும்னா சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பொரிச்சதில் வேறு காரம் எல்லாமே இருக்குமா, அதுவே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கொதித்து வரவும் நம்ம எடுத்து வச்சுருந்ததை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாம். பொரிச்சதை எடுத்து நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணவும் அது அப்படியே ஒரு டிஃபனில் மாற்றிட்டேன் நான். அது மேலே மல்லி தூவி அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தூவியாச்சு. இது அப்படியே இப்படி சாப்பிட்றப்போ ரோட்டு கடையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தேங்க்யூ காய்ஸ். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.